தேனியில இருந்து இது எங்க அண்ணனுக்கு. அண்ணே, ஒரு பதிவு பாட்டு பார்த்தனே, என்ன போட்டிருந்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு செய்த சாதனைகளை விட 46 மாதங்களில் அதை விட 200 மடங்கு திட்டங்களை கொண்டு வந்து சாதனை செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஆவார். அத்துக்கட்டி காமிச்சாரு. இப்ப இந்த எங்களுக்கு இந்த மணப்பட்டாவுக்கு ஆப்போசிட்ல வசந்த கார்த்தியர் டிஎம்கே எம்எல்ஏ வசந்த கார்த்தியர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் இடம் வாங்கி தென்னந்தோப்பு போட்டிருக்காரு. அந்த இடத்துல ஒரு 3.5 ஏக்கர் புறம்போக்கு அவர் வளைச்சு நீர்நிலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காரு. சரிங்களா? தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் முதன்மை மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மாற்றுவதற்கு அனுதினமும் உழைத்து வருகின்ற எங்கள் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் வந்து உடையார் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. நாங்க வந்து ஆதி திராவிடர். ஒரு உடையார் அவர்கிட்ட பிசியோட நிலத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்சி வந்து குடியிருப்பு இருந்தாக்க எங்களுக்கு வந்து மவுசு இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு வந்து ஜாதி வன்கொடுமை பண்றாரு. நாங்க இதை பத்தி அனைத்து புகார்களும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து தாலுகா ஆபீஸ்ல அனைவருக்கும் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்ல. அனைத்து அதிகாரிகளும் வசந்த கார்த்தியன் எம்எல்ஏ அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களா தவிர எங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்றது கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் இருவரும் தன் வசம் வைத்து ஆட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய உயிரிழப்பில் கூட திமுக எம்எல்ஏக்கு தொடர்பு இருப்பதாக பேச்சுக்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் நடத்திய நிகழ்ச்சி மூலம் திமுகவுக்கு மேலும் ஒரு ஷாக்கை கொடுத்துள்ளதா. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் மேற்கு, கிழக்கு, வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டார். கூட்டம் முடிந்த பிறகு வாக்குச்சாவடி இளைஞரணி 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதுவுடன் கூடிய அசைவ விருந்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தால் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்றும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் அதிமுக ஆட்சியில் அறைகூவல் விடுத்த திமுக பொதுச் செயலாளர் கனிமொழி இப்போது எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை சமூக வலைதளங்களில் அதிமுகவினர் எழுப்பி வருகின்றனர். மேலும் அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்க